DIY டெக்கார்ஸ் பண்ண போறேன். இப்படிதான் நான் அந்த டிசைன் பண்ணனும். Hey guys, welcome back to another video. So இந்த வீடியோல நான் DIY டெக்கார்ஸ் பண்ண போறேன். So இந்த DIY டெக்கார்ஸ் எல்லாமே ரொம்ப எலிகென்ட்டான டெக்கார்ஸா இருக்க போகுது. And maximum of the டெக்கார்ஸ் வந்து no cost டெக்கார்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது. இதுக்கு maximum நமக்கு தேவைப்படுற பொருள் வந்து white cement, threads and ஒரு பெரிய ஸ்டிக் மாதிரி. And அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிற பழைய போட்டோ ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் வச்சே நம்ம DIY பண்ண போறோம். So I hope you like this video. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first DIY வந்து இந்த DIY தான் பண்ண போறோம். So இது வந்து ஒரு மிரர் வால் ஹேங்கிங் மாதிரி இருக்கும் and ரொம்ப எலிகென்ட்டா இருக்கு நம்ம Pinterestல பாக்கும்போது. So இதுக்கு தேவையான பொருள் வந்து லைக் இந்த ரெண்டு மிரர் Amazonல இருந்து வாங்கலாம் இல்ல IKEAல இருந்து எங்க வேணாலும் இது அவைலபிளா இருக்கு. இது வந்து நான் மீஷோல இருந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். So இந்த ரெண்டு மிரர் வேணும். அதுக்கப்புறம் threads. ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற threads தான் நான் யூஸ் பண்ண போறேன். நான் ரெண்டு கலர் யூஸ் பண்ண போறேன். ஒன்னு வந்து beige, இன்னொன்னு வந்து இந்த ஐவரி கலர். ஸோ இது ரெண்டும் வேணும். இது இல்லாம நம்ம எல்லா டிஐவைக்கும் முக்கியமா தேவைப்படுறது ஹாட் க்ளூ கன். ஸோ இது கண்டிப்பா தேவை. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்படி டயகனலா வச்சுட்டு இந்த லென்த்துக்கு எவ்வளோ த்ரெட் வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்றேன், ஏன்னா அப்புறமா ஏதாவது வேணும்னா கட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும், லைக் எவ்வளோ ஹைட் வேணும்ன்றதை டிசைட் பண்ணுங்க. இப்படி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் இங்கே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லேயரோட ஹைட் இவ்வளோ தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ ஹைட் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை டபுளாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லென்த்துக்கே இப்போ நான் எல்லா த்ரெட்டையும் கட் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ அந்த பேஸ் த்ரெட்னு சொன்னேன்ல, இதுதான் அந்த பேஸ் த்ரெட். இங்கே ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் இங்கே நாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த பேஸ் த்ரெட்டு. அண்ட் இப்படி தான் நான் அந்த டிசைன் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறேன். லைக் இதுதான் நான் கட் பண்ணி வச்சுருக்க பீஸ். ஸோ இந்த பேஸ் த்ரெட்டை இங்கே வச்சுட்டு இதை வந்து இப்படி ரெண்டு ஆஃபாக வச்சுட்டு இதை கீழே வச்சு பேஸ் த்ரெட்டை மேலே வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கானது, கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாத நாட் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த கட் பண்ண த்ரெட்டை இப்படி கீழே வச்சுட்டு பேஸ் த்ரெட்டை மேலே வச்சுட்டு இந்த எண்ட் இருக்குல்ல, இந்த லூஸ் எண்டு, அதை இந்த சென்டருக்குள்ளே விட்டுட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி டைட் பண்ணும், அவ்வளோதான் இந்த நாட். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸாக கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த த்ரெட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். ஸோ இந்த லென்த் ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த லென்த்தே கரெக்டாக இருக்குது. இதில் எதுக்கும் நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. லைக் இந்த இருக்குன்னா இப்படி வச்சுட்டு இது இருக்கும் போது இது கரெக்டாக செட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ இதை ஒட்ட போகிறதில்ல. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா அதை கோம் பண்ண போகிறேன். லைக் உங்களோட பழைய சீப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு இதை ஃபுல்லாக கோம் பண்ணிங்கன்னா அது விரிஞ்சிடும். லைக் இப்போதைக்கு இது இப்படி இருக்குல்ல, ஸோ அது இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட்டாக ஆக்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு கோம் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு பழைய கோம். இதை எடுத்துட்டு இப்போ தெரியுதா, இது பிரிஞ்சு வருது. அதை மாதிரி ஃபுல்லாகவே பிரித்து விட்டுருங்க. ஸோ இந்த கோமிங் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் வந்து சமமாக இருக்காது, அதுக்கு தான் நம்ம இந்த கட் பண்ணோம். இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கட் பண்ண போகிறேன். நான் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணேன்னா அது கரெக்டாக வராது. ஸோ அதனால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு தான் கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இதை ஒட்ட போகிறோம். ஸோ அது ஹாட் க்ளூ கன் போட்டு தான் நான் ஒட்ட போகிறேன். இதில் வந்து இப்படி வச்சு இப்படி ஒட்ட போகிறேன். அதுதான் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை பிச்சுக்கலாம். ஸோ இப்போ ஹாட் க்ளூ கன் போட்டு ஒட்டுறது தான் வேலை. ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ஸில் நான் போட்டுடுறேன். ஒரு சைடு மட்டும் முதல்ல போட்டு முடிச்சுட்டு ஒட்டிட்டு அடுத்த சைடில் திரும்பியும் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். எங்கேயாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு தோணுச்சுன்னா திரும்பியும் ஹாட் க்ளூ கன் போட்டு ஒட்டிடுங்க. அதே மாதிரி இன்னொரு கலரும் ரெடி பண்ணிட்டேன், ஒயிட் கலரில். அண்ட் இதோட த்ரெட் லென்த் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் ரெடி. இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த சைடில் கட் பண்ணிவிட்டு நடுவில் துடைக்கிற வேலை மட்டும் பண்ணிடலாம். அந்த ஹாட் க்ளூ கன் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதெல்லாம் கூட இதில் வந்துடும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது எடுக்கணும்னு தோணுச்சுன்னா லைட்டாக கட்டர் வச்சு சிப் பண்ணிங்கனாலே வந்துடும். அண்ட் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. அந்த கலர் காம்பினேஷன் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ வில் ஆல்சோ லைக் இட். ஸோ
ஸோ அடுத்த DIY இந்த ஏரியல் பாட்டில் வச்சுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வேஸ்ட் தான் நான் பண்ண போறேன். நம்ம எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி ஒரு பாட்டில் கண்டிப்பா இருக்கும், வேஸ்ட் பாட்டில். ஸோ அது ஏதாவது ஒரு ஷேப்ல எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இது பண்றதுக்கு அக்ரலிக் வால் புட்டி இல்லைன்னா ஒயிட் சிமெண்ட், அதுல எது இருந்தாலும் ஓகே தான். அதை எடுத்துட்டு இதுல டேப் பண்ண போறோம், அவ்வளவுதான் ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேப் எடுத்துருங்க, ஏன்னா இந்த கேப் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ ஹைட், அந்த கேப் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல இப்படி சுத்தி இப்படி மூடிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு அந்த இது தெரியக்கூடாது, அவ்வளவுதான். இப்படி இருந்து பார்க்கும்போது இது மொத்தமா தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துட்டு இது ரெண்டத்தையும் சேர்த்து இப்படி வச்சு ரவுண்ட் பண்ணி ஒட்டிடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, இந்த ஏரியல் ஸ்டிக்கர், அதை அப்படியே அழகா பிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த கிரீன் கலர் இருக்குல்ல, அந்த கலரை மறைக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். தான் இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு இதுல இப்படி பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம அந்த கலரை மறைக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நம்மளுக்கு ஆல்ரெடி அது ஒயிட்ல இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த மேல வச்சிருக்கோம்ல, இதுலயும் இந்த இதை ஒயிட் கலர் கொஞ்சம் நிறைய எடுத்து போடுங்க, அப்பதான் அது மறையும். இப்போதைக்கு நான் இதுல எல்லாத்துலயும் தேய்ச்சிட்டேன் அப்ராக்சிமேட்டா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த ஒரு எஃபெக்ட் வரணும்ன்றதுக்காக இந்த கிளாத் இருக்குல்ல, அதுல இப்படி தொட்டு இப்படி எடுக்க போறேன். தெரியுதா அந்த ஒரு எஃபெக்ட்? ஸோ அது மாதிரி தான் எனக்கு வேணும். உங்களுக்கு தெரியுதா அந்த கார்னர்ஸ்ல அது எப்படி இருக்குன்னு? ஸோ அந்த எஃபெக்ட் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் பார்க்க நல்லா இருக்கும். இதுக்கு மேல நீங்க ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்ல கலர் லைக் அப்படியே ஒயிட் கலர்ல விடணும்னாலும் விட்டுடலாம். நான் அப்படியே ஒயிட் கலர்ல தான் விட போறேன். ஸோ அந்த எஃபெக்டே நல்லா இருக்கும், ரொம்ப கிளாசிக்கா இருக்கும். காய விடாம உடனே பண்ணிடுங்க, ஏன்னா காய விட்டா இந்த எஃபெக்ட் வராது. ஸோ அப்ராக்சிமேட்டா எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி வந்துடுச்சு. நீங்க இங்க கொஞ்சம் நிறைய நான் போட்டிருக்கிறதுனால இந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த இடத்துல நான் கம்மியா போட்டிருக்கிறதுனால கம்மியா இருக்கு. நீங்க வேணும்னா எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கூட போடலாம், பட் எனக்கு இது ஓகேன்னு தோணுது. ஸோ இதை இப்படியே நான் காய விடுறேன். காய விட்டதுக்கு அப்புறம் உள்ள ஒயிட் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்ட் வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் டிசைன் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷீட்டை வந்து நான் எடுத்துட்டேன் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருந்து. இப்போ நான் இதுக்கு மேலே ஐபேட் மேலே ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் எதர் பிளாக் மார்க்கர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒயிட் பென் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இமேஜ் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை பிரிண்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி வேணாலும். நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் பின்னாடி பெயிண்டிங் எல்லாம் பண்ண போகிறதில்ல, இது மட்டும் தான் பண்ண போகிறேன். அண்ட் ஜூம் பண்ணிக்க போகிறேன். ஸோ எவ்வளோ வேணுமோ ஜூம் பண்ணிவிட்டு இதை மேலே கொஞ்சம் சென்டர் பண்ணிவிட்டு அண்ட் அப்படியே ட்ரேஸ் அடிக்க போகிறேன், அவ்வளோதான். அண்ட் நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் பிளாக் கலரில் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ தெரியுதா, இதை மாதிரி நான் அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஸோ ரஃபாக முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் அந்த கலரிங்ஸ்லாம் பண்ண போகிறதில்ல, இது அப்படியே தான் விட போகிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கணும், லைக் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதெல்லாம் லைட்டாக அழிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டில் இப்படி செட் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் ஒன்று இப்படியே ஃப்ரண்ட்லேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா இதை இப்படி உல்ட்டா பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ தட் யாராவது அழிக்கிறாங்கன்னா கூட அழியாது. நான் உல்ட்டா பண்ணி தான் வைக்க போகிறேன். கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை உள்ள ஃப்ரேம்குள்ள வச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் DIY இன்னொரு ஒரு ஃப்ளவர் வேஸ் தான். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் ரோல் இருக்குல்ல, அதோட ரிமைனிங் இந்த கடைசி பெட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது அண்ட் ஆல்சோ இந்த ராட்ஸ் மாதிரி wood stick. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கும், இது கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ இந்த பெரிய சைஸ் ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒன்னொன்னா இப்படி ஒட்டுறது, அவ்வளோதான் இது. அதுக்கு மேலே நான் பெயிண்டிங் பண்ண போகிறேன். லைக் நான் பெயிண்டிங் பண்ணல, பட் நீங்கள் வேணும்னா பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து இவ்வளோ லென்த் வைக்கல, எனக்கு இந்த அளவுக்கு மட்டும்தான் வேணும். ஸோ இந்த அளவுக்கு நான் இந்த பெரிய பாக்ஸை கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அதை நான் மார்க் பண்ணிட்டேன் எவ்வளோ கட் பண்ணணும்னு, கட் பண்ண போகிறேன்.
ஸோ கட் பண்ணியாச்சு. இதுலேயும் வந்து நான் இந்த ஷார்ப் எண்ட் இருக்குல்ல அதை கட் பண்ண போகிறேன். ஸோ இது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் திக்கான ஸ்டிக்குன்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த சிசரை வச்சுட்டு ஒரு க்ரூவ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. சிசர் வச்சு கட் பண்ண முடியாது, பட் இப்படி ஒரு க்ரூவ் மாதிரி கிரியேட் ஆகுது இல்லை, அதுக்கப்புறம் உடைச்சிங்கன்னா வந்துடும். இதை வந்து நம்ம சாண்ட் பேப்பரில் இந்த அன்இவனாக இருக்கிறத நம்ம சாண்ட் பேப்பரில் வச்சு ஒரு தடவை பண்ணிட்டோம்னா சரியாயிடும். ஸோ இப்படி இந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த எல்லா இதையும் வெட்டியாச்சு. இப்போ இதோட ஒட்ட போகிறேன். ஒட்டுறதுக்கு வந்து ஆட் க்ளூ கன் தான். ஸோ ஆட் க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒட்ட போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் டைரெக்டாக இதில் க்ளூ போடுறேன். இப்போ போட்டுட்டு இதை வந்து இப்படி ஒட்ட போகிறேன். இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நான் மேலே இங்கே வந்து கீழே கொஞ்சம் த்ரெட்ஸும் வச்சுட்டேன், ஸோ தட் அது பார்க்க நல்லா இருக்கும்னு. அண்ட் இதுவும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் இல்லை என்ன கலர் பெயிண்ட் வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம். பட் நான் பெயிண்ட் எதுவும் பண்ணல, நான் அப்படியே தான் வைக்கிறேன். நான் இந்த பாக்ஸ்லயும் லைட்டா எண்ணெய் போட்டிருக்கேன், ஏன்னா நான் ஒயிட் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதை வச்சு ஒரு DIY பண்ணுவேன், அதனால இதுலயும் லைட்டா எண்ணெய் போட்டுட்டேன், ஸோ தட் எடுக்கிறதப்போ ஈஸியா இருக்கும்னு. ஸோ இது வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப வாட்டரியாக வேணாம், லைக் ஒரு மயோனீஸோட கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் அது ஒழுகிடும், ரொம்ப நிற்காது. ஸோ இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் எப்படியும் நம்ம அப்புறமா சாண்டிங் பேப்பரில் போட்டுக்கலாம், சாண்டிங் பேப்பர் வச்சு எடுத்துடலாம், ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த பேஸை வந்து நீங்கள் ஒழுங்காக செட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஊற்றிட்டு இப்படி ஒரு ஷேக் கொடுத்தா அதுவே ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த சர்ஃபேஸ் எனக்கு ஃப்ளாட்டாக இல்லை, நான் கீழே வச்சு ஒரு தடவை இந்த ஷேக் கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் இந்த கேண்டில் ஹோல்டர் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஐக்கியாலேருந்து வாங்கினேன், பட் ஹோம் சென்டர், அமேசான் எதில் வேணால் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் இப்படி லைட்டாக இன்சர்ட் பண்ண போகிறேன். இவ்வளோதான் DIY. இதுவும் காயட்டும், அதுக்கப்புறம் மிச்ச ஸ்டெப் என்னன்றதை காட்டுறேன். ஸோ இது நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சு அதுவாகவே தானாகவே செப்பரேட் ஆயிடுச்சு. அதுக்கு தான் எண்ணெய் தடவுறது. ஸோ எண்ணெய் தடவுனா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ இந்த குட்டி க்ரூவ் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் சாண்டிங் பண்ணணும். அண்ட் இதோட அப்டேட், இதில் வந்து நம்ம இந்த கிளே மோல்டு இருக்குல்ல, அதை வச்சு நான் இந்த குட்டியாக சும்மா ஹோம்னு மாதிரி எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எந்த DIY நீங்க ட்ரை பண்றீங்கன்றத சொல்லுங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. பாய்.